ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த பேசிக்ஸ் ஆஃப் த இன்ஜினியரிங். ஒரு ஜனவரி 7th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங்கில் எனி ஸ்ட்ரீம், எந்த ஸ்ட்ரீம் முடிச்சிருந்தாலுமே இங்கே எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த இது அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். இனிமேல் ஃபோர்த் கம்மிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மேல் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங், ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனி ஸ்ட்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த சிலபஸ் வந்து இனிமேல் கண்டினியூ ஆக போகுது. மேபி இந்த இயர் கூடமே பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்காங்க. அடுத்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது. இங்கே டிஎன்பிஎஸ்சி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா யூபிஎஸ்சி மாரி கொண்டு வரணும். இங்கே இன்டர்னலாகவே யூபிஎஸ்சி மாரி இன்ஜினியரிங் சர்வீஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மாரி நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் சர்வீஸ் கொண்டு வரதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு பேசிக் தான் இப்போ வச்சுருக்காங்க. ஓகே, அது பேசிக்ஸ் ஆஃப் த இன்ஜினியரிங். எதுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் சரி, எழுதாட்டினாலும் பரவாயில்ல. ஓகே, எழுதியிருந்தாலும் ஓகே, எழுதாட்டினா பரவாயில்ல. நீங்கள் இந்த எந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஆஸ் ஏ சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சிவில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க. சிவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 50 கொஸ்டின் கரெக்டாகவே நீங்கள் பிக் பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, என்வாயன்மெண்டலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஏர் பொல்யூஷன்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், இங்கே எத்திக்ஸு இந்தமாரி இதுலேருந்துலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிபிள் ஓகே எலக்ட்ரிக்கல்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ மேஜராக எல்லாத்துக்குமே காமனாக ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இது போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன், இனிமேல் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் அடுத்த ஃபோர்த் கம்மிங் இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி இப்போ வரப்போகுது. ஓகே, தமிழ்நாடே ஒரு போஸ்டிங் வந்து நிறையா க்ரியேட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மாரி நம்ம தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேசிக் இது தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரையும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, த பேசிக்ஸ் ஆஃப் த இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதனால் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதை பாருங்கள். ஓகே, அட் தி சேம் டைம் த பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குல்ல, ஓகே, அதுக்கான ஒரு 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு ஆன்சர் கீ விட்டுருக்கோம். இது ஏன் சிவில் மட்டும்தாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம இன்ஜினியரிங்னு வந்துட்டா அப்படின்னாவே இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, பரவாயில்ல, இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நேற்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு திக்னஸ் ஆஃப் த ஓசோன் இஸ் மெஷர்டு. ஓகே, அதே கொஸ்டின் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நீ என்வாயன்மெண்டல் அண்டு இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இன்ஜினியர் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக டர்பைன் பம்ப் எஃபிஷியன்ஸ்லாம் கூட இதில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இது ஒன்றும் இல்லை. இது ஐடென்டிஃபை மேஜர் காம்போனன்ட் ஆஃப் பயோகேஸ் நம்ம வேஸ்ட் வாட்டரில் படிச்சிருப்போம். ஓகே, CH4 நம்ம மீத்தேன்னு படிச்சிருப்போம். அதுக்கான கெமிக்கல் ஃபார்மா தான் இந்த CH4. ஓகே, இதேமாரி தாங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஆர்கானிக் மெட்டீரியல் பிளான்ட் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறது, என்ன கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, நெக்ஸ்ட் ஃப்ளோரைடோட லெவல் எவ்வளவு, இதாங்க பேசிக் இன்ஜினியரிங் கொஸ்டின். ஒரு 50 கொஸ்டின் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்காதே போய் நீங்கள் எழுதலாங்க. ஓகே, சிவில் அண்ட் மெக்கானிக்கல். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டினுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சி லாங்குவேஜ் மோஸ்ட்லி எல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, பைத்தானை பற்றி கொஞ்சம் ஐடியா தெரியும், அதை தான் திரும்பி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த நாய்ஸ் லெவல், இது நம்ம ஏர் பொல்யூஷனில் படித்தது தான். ஓகேங்களா? வாட்டர் சப்ளை அண்ட் நாய்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது தான். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எக்ஸாம் எழுதாட்டினாலும் பரவாயில்ல, இதை கொஞ்சம் பாருங்கள், என்னமாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, அதேமாரி இதில் ஆன்சர் கீயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டாஃப்கிட்ட கொடுத்தா பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப்ட்டையும் கொடுத்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணோம். ஓகேங்களா? இது பண்ணாங்க. அதுலேயே சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜென்ரலாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸை ஓரளவு டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணிங்க. இந்த கொஸ்டின்லாம் நம்மளோட கொஸ்டின், அமாங் த ஃபாலோயிங் பவர்ஃபுல். ஓகே, அடிஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இன் முனிசிபல் வாட்டரில். ஓகேங்களா? கால்சியம் குளோரைடு, ஹைட்ராலிக் குளோரைட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேங்களா? அதனால் இந்த கொஸ்டின்ஸை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு இந்த ஐடியா கிடைக்கும் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனால் இதில் இது பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். இதாச்சும் இதில் கொஸ்டின்ஸ் கரெக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு 100 கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரிமைனிங் 100 கொஸ்டின்ஸ் வந்து ஈவினிங் கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.
ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.